உபதேசம் ஒரு முறையா பல முறையான்னு கேட்டால் பதில் வேறு தான். ஆனால் ஒரு முறை தான். ஆனால் ஒத்துக்கிறவங்க எப்படி இருக்கலாம்? அப்போது உபதேசத்தை நீங்கள் என்ன அர்த்தம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. பிறப்பு ஒரு முறையா பல முறையான்னா மறந்துச்சு. 2ஆம் பிறப்புன்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஆமாம் இருக்குது. எல்லாம் புரிஞ்ச நான் விடுதலை அடைஞ்சு ஒன்று வருது இல்லை, அந்த பிறப்பு ரொம்ப விசேஷமானது. ஸோ ஒரு மனிதன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கலன்னான்னு ஒருத்தர் சொல்லிடுறாரு. ஞானமடைதல்னு ஒருத்தர் சொல்லிடுறாரு. தண்ணில் முக்கி தள்ளி தூக்கிடுறாரு ஒருத்தரை. இந்து மதத்துலேயும் அது மாதிரி இருக்குது. பிரம்ம உபதேசம்னு சொல்லி ஒருத்தருக்கு பூனலை போட்டு காதில் ஏதோ சொல்லி விட்றாங்க. அப்படின்னா நான் உபதேசம் வாங்கும்போது 2வது பிறப்பு எடுக்கிறான். ஸோ உபதேசம் 2வது பிறப்பாகவே ஆகிடுது. இப்போ ஒரு பிறப்பா 2 பிறப்பா இல்லை, இப்போ ஒரு பிறப்பு தான். என்னுடைய பதிலுக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாறிச்சு. விளக்கணம் உடனே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. கிடையாது. பிறப்பு ஒரு முறை தான், புரிதல் தான் மாறினுக்குது. உபதேசம் ஒரு முறை தான், புரிதல் தான் மாறினுக்குது. சரியானது நான் பெறாத வரைக்கும் அது மாறினுக்குது. சரியானது எல்லாம் ஒரு முறை தான். சரியானது எல்லாம் எது முறை தான்? ஒரே முறை தான். ஒரு சொல் போதும், ஒரே முறை தான். எல்லாம் புரியாததுனால பல முறை. என்னுடைய கேள்வி ஒரே முறை தான், பதில் ஒரே முறை தான். பல வாட்டி பல விதமாக நான் சொல்லி வச்சுருந்தா யாரோ ஒருத்தருக்கு ஒரு முறை. இது ஒருத்தன் கேட்ட மாதத்தில் உபதேசம் வாங்குகிறான், கேட்ட மாதத்தில் அப்புறமா பண்ணலான்றான். ஏன்? அவனுக்கு ஒரு முறை பத்தலை, பல முறை சொல்ல வேண்டியதாக இருக்குது, சொல்லினே இருக்க வேண்டியதாக இருக்குது. சில பேர் மறந்துடுறான், என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்போ அவனுக்கு உபதேசன முறைன்னா பல முறை. ஏன்னா அவன் பல முறையாகிறான். நான் ஒரு முறையாக இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? ஒரு முறை. சும்மா சொன்னால் முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு சொல் எனக்கு போதும், ஒரு பார்வை போதும், ஒரு பதில் போதும், அவன் பேசுகிற ஸ்டைல் போதும், இம்மிடியட்டு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ அந்த அளவுக்கு காமுறுதல் இருக்கணும். காமுறுதல்னா ஆணும் பெண்ணும் மட்டும்தான் இல்லை, கடவுள் மேலே, உண்மை மேலே, எது யதார்த்தம் அது மேலே. திரும்ப அதுக்கு கேள்வி இருக்கக்கூடாது. அந்த கேள்வி இருந்தால் அதை அறுக்கிறதுக்கு எனக்கு பதில் இருக்கணும். அவன் தான் குரு. அவங்ககிட்ட எத்தனை முறை போய் கேட்டாலும் என்ன தான் சொல்லுவான்? சரியான நேரத்துக்கு தள்ளி தள்ளி விடுவான். அப்படியானாவா, இப்படியானாவா, 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 எங்கே தான் வா, ஒரே இதுக்கு தான் வரணும். அதனால் அசலும் போலியும் யார்கிட்ட? நம்மக்கிட்ட. ஒரு முறையா பல முறையான்னு யார்கிட்ட? நம்மக்கிட்ட. ஆமாம்.